பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஜோப் 5:9. யோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம் ஆராய்ந்து முடியாதது, அதாவது நாம் கண்டிட முடியாத காரியங்களை செய்கிறார். நம்முடைய புத்திக்கு எட்டாததை அவர் செய்ய வல்லவர். என சர்வமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடியினாலே நாம் காண்கின்ற சகலமும் அவருக்கு அடங்கியே ஆகும். இருக்கிறதான கண்டுபிடிப்புகள் யாவும் இந்த வேதத்தின் அடிப்படையிலே தெய்வம் உண்டாக்கினதிலிருந்து மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் ஆகும், மனிதன் உருவாக்கினவைகள் ஆகும். அவரவருடைய ப்ராடக்டுக்கு அவரவருடைய பெயரை இடுகிறார்கள். அப்படி இந்த மனிதன் தேவனுடைய கைவேளை அவனுடைய ப்ராடக்டாய் இருக்கிறான். அவர் இந்த சரீரத்துக்கு, இந்த ஆத்மாவுக்கு அவர் தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் எதை வேணுமானாலும் அவரால் செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்வில், நம்முடைய வாழ்வாதாரத்தில், நம்முடைய ஆராதனைகளில், நம்முடைய சபைகளில், நாம் கூடுகிற இடங்களில், நாம் கைவிடப்பட்டு கலங்கி நிற்கிற இடங்களில் எண்ணி முடியாதது அவருடைய நாமம் அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர், யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்ல தெய்வம் அவர். இந்த கால ஓலை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். யோபனுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவனை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவனை ஆறுதல் படுத்த அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள். வந்தபோது அவனுடைய நிலைமை, அவனை சுற்றி இருக்கிற காரியம், அவனுடைய பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, வெளிச்சம் எல்லாம் அற்று ஒரு இருளிலே அவன் இருக்கிறான். ஒரு இருளான சூழ்நிலை. இதை பார்த்ததான அவனுடைய நண்பர்கள் ஆறுதலுக்கு பதிலாய் வியாக்கியானங்களை பேச ஆரம்பித்தார்கள். பல நேரங்களில் இந்த வார்த்தைகள் யோபை இன்னும் வேதனைப்படுத்தினது, காயப்படுத்தினது. ஆனாலும் யோபு தன் விசுவாசத்தை விட்டு கொடுக்கவில்லை. போகட்டும், நண்பர்கள் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி மரணத்திலும் வாழ்விலும் என்று சொல்லி திருமண உடன்படிக்கை உண்டு கிறிஸ்தவத்திலே. அது இன்று இல்லை. நான் அதை அறிவேன். கிறிஸ்தவ வேதத்தின்படியான இல்லை, நான் வளர்ந்த சபைகளிலே இருந்ததான கிறிஸ்தவம் என்று இல்லை. இதே போலதான் சிச்சுவேஷன்கள் மாறின போது, எல்லாம் இழந்து கைவிடப்பட்டு நின்ற போது, யோபனுடைய மனைவி அவனை ஆறுதல் படுத்த வேண்டியவ. அவளும் சொல்லுகிறா, இன்னும் ஏன் நீ உயிரோடு இருக்கிற? எந்த நம்பிக்கையில் இருக்கிற? இதை நின்று என்ன நடக்க போகிறது? இனி உன் வாழ்வு மாறும் என்று உலக பிரகாரமாய் மாம்ச சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து தன் மனதின் யோசனையின்படி நடக்கிறவன் மூடன். அவள் அப்படிதான் சொன்னாள். அதனால தான் யோபு, நீ முட்டாள், நீ ஒரு பைத்தியக்காரி என்று சொன்னான். யோபு இவ்வளவு சூழ்நிலையிலும் தெளிவாய் சொன்னார், நான் ஒன்றும் கொண்டு வரல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏன்னா தெரியும், சிறந்த ஞானி, தேவ அறிவு உடைய மனிதன். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், ஆராய்ந்து முடியாததை அவர் செய்ய வல்லவர். கால போல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதா பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். கால ஓலை ஊழியக்காரனாய் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். பிசினஸ்ல இழப்புகள்னாலே, நஷ்டத்தினாலே மனம் உடைந்து என்ன செய்வதென்று திகைத்து அங்கலாய்த்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாததை செய்ய வல்லவர். பல நேரங்கள்ல உடைய வேலையில ப்ரமோஷன் இல்லாமல், இன்கிரிமெண்ட் இல்லாம பல வருடங்களாய் பிரயாசத்தின் பலன் கொஞ்சமாய் அனுபவித்து கொண்டு இருக்கிற
வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து கலக்கமடைந்திருக்கிறதான பெற்றோரே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோபை போல உங்களுடைய சிந்தையை வளர்த்து கொள்ளுங்க. ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இயேசு செய்ய வல்லவர் என்று இந்த கால ஓளை நீங்கள் அறிக்கையிடுங்க. அவரால் எல்லாம் ஆகும். அற்புதத்தின் தேவனவர். நாமும் விசுவாசிப்போம், குடும்பமாய் அறிக்கையிடுவோம். இந்த கால ஓளையில உன்னுடைய ஜெபம் உன்னுடைய காரியங்களை மாற்றும். எண்ணி முடியாத காரியத்தை இந்த கால ஓளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாதது, உங்க புத்தி கெட்டாத காரியத்தை செய்ய அவர் வல்லவர். 2 நாட்களுக்கு முன்பு ஈசாக்கை கவனித்தோ, விதைத்தான் 100 மடங்கு பலன். யோசித்து பாருங்களேன், மழை இல்ல, தண்ணி இல்ல, எப்படி உழுதிருப்பான்? சாத்தியமா அது? நான் அதை இப்படியாய் சொல்லுவேன். நம்முடைய வீட்டில், நம்முடைய ஆலயத்துல தரைகள், இந்த தரையில விதைன்னு சொன்னோம்னா நம்ம யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? சொல்லுகிற பாஸ்டர் என்ன ஆனதோ, புத்தியினமாய் பேசுகிறார், என்ன அறிவற்று பேசுகிறார் என்று சிந்திப்போம். கர்த்தருக்கு ஈசாக்கு செவி கொடுத்தான். கொஞ்ச நேரம் மழை இல்ல, ஏர் போட்டு உழுவது கடினம், அறிந்தும் தைரியமாய் விதைத்தான். எப்படி நோவா பேழை கட்டும் போது ஜனங்கள் அவனை பார்த்து ஏளனம் பண்ணினார்களோ, அந்த ஈசாக்குக்கும் அது நடந்திருக்கும். அதை குறித்து கவலைப்படல. கர்த்தர் சொன்னார் செய்வார் என்று நம்பினார். தகப்பன் அதை கற்றுக் கொடுத்தார். இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கால ஓலை ஊழியக்காரனாய் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தைரியமாய் இருங்க, தைரியமாய் செபித்து புறப்பட்டு போங்க. ஆராய்ந்து முடியாத காரியத்தை இந்த கால ஓலை கர்த்தர் காண செய்வார். நீங்க யோசிக்காத காரியங்கள், எண்ணி முடியாத காரியத்தை இந்த கால ஓலை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கிருபை அருளுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் தெய்வமே, இந்த கால ஓலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட செபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தோடு அது ஜெபத்திலே அமர்ந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு மாறட்டும். யோபனுடைய சூழ்நிலையை போல சரீரத்திலே சுகத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து, ஆண்டவரே குழப்பத்தின் மத்தியிலே வாழ்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, பைனான்சியலாக நெருக்கடி படுகிற காரணம் இல்லாமல் தங்களுடைய சம்பாத்தியத்தை விரயம் பண்ணி, ஆண்டவரே அதனால் மன உளைச்சல்ல இருக்கிற குடும்பத்திற்காய் செபிக்கிறேன். எவ்வளவு படித்தாலும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாமல் போராடுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். திருமண தடைகள், நாளை சோர்ந்து போன ஆண் பெண் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆலயத்தை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஊழியர்களுக்காய் செபிக்கிறேன். இந்த கால ஓலை ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிற பரலோகத்தின் தெய்வமே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால இப்பொழுதே உமது வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியத்தை, இவர்கள் எண்ணி முடியாத அதிசயம் இப்பொழுதே நடப்பதாக தடைப்படுத்துகிற பலவானை, அதை தடைப்படுத்துகிற போராடுகிற பொல்லாத கிரியைகளை, எல்லா வானமண்டலத்துல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் கட்டிந்து கொண்டு கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பிள்ளைகள் அந்த நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், பைனான்சியல் ஆசீர்வதிக்கப்பட்டு தளர்க்கட்டும் ஆண்டவரே, துளிரட்டும் ஆண்டவரே. அது வளர்ந்து பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமான இவர்கள் சபைக்கு, இவருடைய இனங்கள், சொந்த பந்தங்களுக்கு இவர்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், முன்போல் அதைவிட அதிகமாய் கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சாட்சி கேட்க உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். கனமும் மகிமையும் உமக்கே, மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.